அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஆடி அமாவாசை தினமான இன்று எப்படிப்பட்ட கண் திருஷ்டியும் கழியறதுக்கு நம்ம வீட்டில் செய்யக்கூடிய எளிமையான ஒரு பரிகார முறை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். இன்று ஆடி அமாவாசை. இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமையோடு வந்திருக்கிறது நமக்கு கூடுதல் பலன்கள் கண்டிப்பாக கொடுக்கும். எப்பயுமே நம்ம எல்லா ஞாயிற்றுக்கிழமையுமே நம்ம குடும்பத்தில் கண் திருஷ்டி நம்ம திருஷ்டியை சுற்றி போடுவோம், திருஷ்டிகள் எடுப்போம், இது மாதிரிலாம் செய்வோம். இந்த தினம் ஆடி அமாவாசை ஞாயிற்றுக்கிழமையோடு வந்திருக்கிறதுனால நமக்கு நீங்கள் சின்னதாக ஏதாச்சும் ஒரு கற்பூரம் சுற்றி போட்டால் கூட உங்களுக்கு நல்ல புண்ணியங்கள், நல்ல பலன்கள் தேடி கொடுக்கும். நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஒரு முன்னேற்றத்திற்கு ஒரு கண்டிப்பாக முட்டுக்கட்டையாக இருக்குது. எந்த ஒரு விஷயங்கள் எடுத்தாலும் தடையாகிறது. சில விஷயங்கள் நம்ம ஆரம்பிப்போம், அது நம்மளால் பண்ணவே முடியாது. அப்படி இது மாதிரியெல்லாம் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் எதுன்னு கேட்டிங்கன்னா கண் திருஷ்டி தான். அடுத்தவங்களுடைய ஒரு பொறாமை குணமாக இருக்கலாம், ஒரு ஏக்க பார்வை. கண் திருஷ்டின்னு சொல்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்தவங்களுடைய ஒரு ஏக்க பார்வை. அப்பா அவங்க நல்லா இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்க சொன்ன அந்த வார்த்தைகளே நமக்கு கண் திருஷ்டியாக மாறிடும். அந்த ஒரு விஷயங்கள் தான் கண் திருஷ்டி. இந்த கண் திருஷ்டி குடும்பத்தை விட்டு மாறிட்டாலே போதுங்க, நம்மளுடைய குடும்பமானது நிச்சயமாக நல்ல ஒரு நிலைமைக்கு, நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வந்துடும். ஏன்னா இந்த கண் திருஷ்டியில் யார் யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்களால அடுத்த ஒரு விஷயங்களை எதுவுமே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே வாழ்க்கையில் செய்யவே முடியாது. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆடி அமாவாசை வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இன்றைக்கி கண் திருஷ்டி கழிக்கணும்னு நினைக்கிறவங்க நம்முடைய இந்த எளிமையான ஒரு பரிகார முறையில் நீங்கள் செஞ்சு பாருங்களேன். நிச்சயமாக உங்களுக்கு எப்படிப்பட்ட கண் திருஷ்டி எல்லாம் போய் முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள், குடும்பத்தில் நல்லபடி சுபிக்ஷங்கள், இது எல்லாமே நடக்கும். இதற்கு நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இன்றைய தினம் நம்ம எப்பயும் போல் அமாவாசை தின தேதியில் நம்ம சுவாமிக்கு படையல் ஏற்றதோ, நம்ம முன்னோர்களுக்கு இந்த வழிபாடு, காக்காக்கு சாதம் வைக்கிறது, பித்ருக்கள் தர்ப்பணம், இது எல்லாமே செஞ்சுருப்போம். செஞ்சு முடிச்சுட்டு இன்றைக்கி காலையிலையோ மதியானமோ உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துட்டு ரெண்டாக அறுத்துட்டு இதில் நல்ல உங்களுடைய குல தெய்வத்தை நல்லா நீங்கள் ஆத்மார்த்தமாக வேண்டிட்டு இதில் ஒரு துண்டு எலுமிச்சம்பழத்தில் மஞ்சள் வச்சுக்கலாம், ஒரு துண்டு எலுமிச்சம்பழத்தில் நம்ம குங்குமம் வைக்கலாம். இல்லாட்டி 2 எலுமிச்சம் அந்த பழம் இருக்குது பார்த்தீங்களா. ஏன்னா இது ஆடி அமாவாசைங்கிறனால 2 பக்கமும் நீங்கள் குங்குமம் வைக்கிறதுங்கிறது நல்ல கூடுதல் விசேஷம். இந்த 2யுமே எடுத்துகிட்டு போய் அப்படியே உங்களுடைய வீட்டோட நம்ம உள்ளுக்குள்ளே வருவோம் பார்த்தீங்களா, வாசப்படி, அந்த இடத்துல நீங்கள் வச்சிடணும். அவ்வளோதான். எதற்காக நம்முடைய இந்த வீட்டு வாசலை நம்ம இது வைக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டுக்குள்ளே நுழையிறப்பே அந்த எதிர்மறை சக்திகள், எதிர்மறை ஆற்றல்கள், இது எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு சக்தி இந்த எலுமிச்சம்பழத்துக்கு இருக்குது. இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு நம்ம எலுமிச்சம்பழம் எப்போ வாடி போகுதோ உங்களுக்கு அது பார்க்குறப்பே தெரியும். ரொம்ப கண் திருஷ்டி இருக்குதுன்னா சீக்கிரமாக வாடி வதங்கி ஒரு மாதிரி பழம் டக்குன்னு கெட்டு போகிற மாதிரி ஆயிரும். இல்லை நமக்கு அந்தளவுக்கு எதிர்மறை ஆற்றல்கள் இல்லாட்டி உங்களுக்கு 4-5 நாள் வரைக்கும் அது வாடாமல் அப்படியே இருக்கும். எப்போ உங்களுக்கு வாடுதோ அது வரைக்கும் அந்த எலுமிச்சம்பழமானது நம்மளுடைய வாசப்படியிலே இருக்கலாம். வாடின பிறகு நீங்கள் குப்பை தொட்டில் எடுத்து போட்டலாம். இதற்கு அடுத்ததாக நம்ம செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான பரிகாரம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு மேலே உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரையுமே நீங்கள் கிழக்கு பார்த்தவாறு நம்ம உட்கார வச்சுக்கணும். இல்லாட்டி நிற்க வைக்கலாம், இல்லாட்டி உட்கார வைக்கலாம். பண்ணிவிட்டு நம்முடைய குடும்பத்தில் இருக்க பெரியவங்க இருக்கிறாங்கன்னா பெரியவங்களை வச்சு பண்ண சொல்லலாம். அம்மா, அப்பா, மாமனார், மாமியார் யாரையாச்சும். அப்படி இல்லைம்மா எங்கள் குடும்பத்தில் நாங்கள் மட்டும் தான் இருக்கிறோன்னு கேட்டிங்கன்னா பெண்கள் நீங்கள் இதை தாராளமாக பண்ணலாம். எடுத்துகிட்டு ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் எடுக்கணும். ஆனால் அதை ஃபுல்லாக நம்ம நறுக்கக்கூடாது. அதை 4 துண்டாக நம்ம வெட்டிக்கிட்டு அந்த 4 துண்டுமே கையில் வச்சுக்கணும். ஆனால் 4மே ஒரே ஒரு எலுமிச்சம்பழம், அது பிரிஞ்சு வந்துடாமல் நம்ம பார்த்துக்கணும். அதை 3/4 பாகம் மட்டும்தான் வெட்டியிருக்கணும். அப்படி பண்ணிவிட்டு அதுக்குள்ளே கொஞ்சோண்டு கல்லுப்பு, கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை குங்குமம், அது மேலே 3 மிளகு, இதை மட்டும் வச்சுட்டு அந்த ஒரு எலுமிச்சம்பழத்தை உங்கள் கையில் நல்லா ஆத்மார்த்தமாக வச்சுட்டு உங்களுக்கு என்னென்ன கண் திருஷ்டிகள், குடும்பத்துக்கு என்ன ஒரு நோயாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம், நல்ல குடும்பமானது நல்ல ஒரு முன்னுக்கு வரணும், வீட்டில் இருக்க அந்த கெட்ட விஷயங்கள் இது எல்லாமே போகணும், நல்லதாக நம்ம குடும்பத்துக்கு மேலே நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்களோ எல்லாருமே உட்கார வச்சு நீங்கள் இடதுபுறம் 3 புறம், வலதுபுறம் 3 புறம் நம்ம எப்படி சுற்றி போடுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி சுற்றி போட்டுட்டு அந்த ஒரு எலுமிச்சம்பழத்தை ஒரு பேப்பரில் மடக்கிட்டு நீங்கள் குப்பை தொட்டிலையோ இல்லை உங்கள் தெருவுக்கு ஒரு ஓரமாகவோ நீங்கள் போட்டணும். நம்ம வீட்டுக்குள்ளே குப்பை டப்பா நிறைய பேருக்கு வைக்கிற பழக்கங்கள் இருக்குது. அப்படி குப்பை தொட்டில் போடுறவங்க அந்த டப்பாவை வீட்டில் நம்ம வச்சுக்கவே கூடாது. ஏன்னா இந்த எதிர்மறை ஆற்றல்களானது அப்புறம் திருப்பி அந்த வீட்டுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கும். அதனால் அந்த டப்பாவை எடுத்து நீங்கள் வீட்டுக்கு வெளியில் தான் வச்சிடணும். அதாவது நம்முடைய நிலைவாசல் படி தாண்டி வெளியில் குப்பைக்கூடைய ராத்திரியே நீங்கள் எடுத்து வச்சிடணும். இந்த எளிமையான முறையில்
இந்த 2 முறையில் நீங்கள் கண் திருஷ்டி நீங்கள் எடுத்து பாருங்கள். உங்களை பிடிச்ச ஒரு கெட்டதாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், கஷ்டமாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட கஷ்டங்களும் இன்றைக்கி கண்டிப்பாக போகும். அதுவும் அமாவாசை தினம், அதுவும் ஆடி அமாவாசை தினத்தில். அதனால் இந்த எளிய முறையில் இப்படி கண் திருஷ்டி கழித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் குடும்பத்துக்கு நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நிச்சயம் இந்த பதிவானது நம்பிக்கை இருக்கிறவங்க செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.